பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இப்போ இருளர் சமுதாய மக்களை நாங்கள் பார்க்க வந்துட்டு இருக்கோம். சுமார் இந்த ஊழியம் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக. இங்கே பாருங்க, ஃபுல்லாக திங்ஸ் தான் இருக்கு. நீங்கள் செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக திங்ஸ் இருக்கு. இங்கே கொடுக்கிற ஒவ்வொரு பொருட்களும் நாங்கள் வீணாக்குவதில்லை. பயனுள்ள மக்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். மற்ற காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பதிவு விளம்பரத்திற்காக அல்ல, உங்கள் பகுதியில் உள்ள மக்களை, கஷ்டப்படுகிற மக்களை நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்காக, இதை பார்த்து நீங்களும் செய்வதற்காக தான் இந்த பதிவை நாங்கள் போடுகிறோம். சுமார் 10 ஆண்டுகள் முடிந்து 11வது ஆண்டுக்குள் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். நாங்கள் இப்படி தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நிச்சயம் இதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் தெரியும், இந்த மக்களுக்கு எந்த ரோடு வசதியும் இல்லை. இது போல் இந்த வயலில் தான் நடந்து, இந்த வரப்பு மேலே நடந்து தான் அவர்களுடைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. இந்த அறுவடை நாட்கள்லாம் இதில் தான் நடந்து போகணும். பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும். ஆனாலும் இப்படிப்பட்ட இடங்களிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் நினைக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபமும் செய்ய வேண்டும். பாருங்கள், இது வழியாக தான் போகணும். இன்னும் போயிட்டே இருக்கணும். அவங்க வீடு இன்னும் கடைசியில் தான் இருக்கும். ஒரு குளத்தை சுற்றி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஏரிலாம் ரொம்பிடுச்சுன்னா இந்த பகுதி ஃபுல்லாக ஏரி தண்ணி தான் ஓடும். அதுலேயும் வாழணும். நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்கள். அது ஒரு மரம் தெரியுதுல்ல, அந்த மரத்து பக்கத்தில் தான் அவங்களுடைய குடிசை வீடுகள்லாம் இருக்குது. நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். அந்த விசுவாசத்தோடு தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஊழியக்காரனாக மாற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இவர்களும் சமுதாயத்தில் மேன்மையாக இருப்பார்கள் என்று நாங்களும் நம்புகிறோம். அதை கர்த்தர் நிச்சயம் செய்து முடிப்பார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுடைய பகுதிக்குள்ளாக நாம் நுழைந்து விடுவோம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த குளம். இந்த குளத்தை சுற்றி தான் இவங்களுடைய வீடு. குளம் ரொம்ப நாளும் தண்ணி வெளியே வந்துடும். இந்த நாளிலும் எங்களை ஒன்று சேர உதவி செய்வீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தி வந்தீங்க, அதற்காக நன்றி. இனிமேலும் நடத்த போகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பம் நன்றாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் தகப்பன் தாய் நன்றாக இருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்க உதவி செய்யுங்க. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. பெரிய அற்புதங்களை செய்யுங்க. மீட்பர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குடும்பம் சேர்ந்து குழியில் போட்டார்கள். எந்த குழி தெரியுமா? அவனை சாகடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டாங்க. அவன் ஒரு கனவு காண்றான். இன்னைக்கு எல்லாருக்கும் கனவு வரும். சிலர்லாம் கண்ண முன்னா பேய் கனவா வரும், சிலருக்கு கண்ண முன்னா நாய் கனவா வரும். ஆக மொத்தத்துல கனவு வந்தா நமக்கு என்ன வரும்? கலக்கம் வரும். ஆனால் யோசேப்புன்னு ஒரு அண்ணனுக்கு கடவுள் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்துல அவர் உயர்ந்து வருகிற மாதிரி, மற்றவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி, மற்றவங்களை உயர்த்தி வைக்கிற மாதிரி, கடவுளை அவரை உயர்த்தி வைக்கிற மாதிரி சொப்பனம் காண்றாங்க. ஒரு கனவு கண்ட உடனே நம்ம கனவு கண்டா என்ன பண்ணுவோம்? என்ன முழிக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? அம்மாவையோ கனவு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது யாருன்னா கூப்பிட்டு சொல்லுவோம், ராத்திரி கனவு கண்டேன், நேற்று ராத்திரி அந்த கனவு கண்டேன், இப்படி எல்லாம் அந்த கனவுல வந்துச்சு. பாட்டி சொல்ற மாதிரி அவரு போயிட்டு சொல்லுவீங்க. அவரு போயிட்டு தன்னுடைய தகப்பனுக்கும் அண்ணன்களுக்கும் சொல்றாரு, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், நான் என்னுடைய அரிக்கட்டு அது நிமிர்ந்து நிக்குது, மத்தவங்க எல்லாம் என்ன வணங்குற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, தம்பி தானே சொல்றேன்னு அவங்க இருதயத்துல என்ன பண்ணல, ஏத்துக்கல. நம்ம தம்பி தான், அவன் தானே,
நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு நாள் இப்ப இங்க சுத்தி பாருங்க எவ்வளவு கண்ணு கட்டின தூரம் வயல் இருக்கா. அது மாதிரி அந்த காலத்துல பக்கத்துல வீடு இல்ல, எல்லாம் விவசாயம் தான் பண்ணணும். எங்கேயாவது போய் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டுட்டு வரணும். அதே போல இவர்கள் அண்ணன் தம்பி எல்லாம் என்ன பண்ணாங்க, இவருடைய அண்ணன் எல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. இப்போ வீட்டுல இருக்கிற யோசேப்பை பார்த்து நீ போய் அண்ணனை எப்படி இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு பல வாரங்கள் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவாங்க. விசாரிச்சுட்டு எப்படி இருக்கிற எல்லாம் கேட்டு வாடான்னு சொல்லும் போது இங்க தம்பி போறான். இப்ப அண்ணன் எல்லாம் பிளான் பண்றாங்க. அவன் பேர் சொப்பனக்காரன் வரான், அவன் நினைச்சது எப்படி நடக்கும், அவன் என்ன பண்ணிடுவான், போட்டு தள்ளிடுவோம், கொலை பண்ணிடுவோன்னு அண்ணனி பிளான் பண்றான். அண்ணனுக்கெல்லாம் பிளான் பண்றாங்க. ஆனா அதுல ஒரு நல்ல அண்ணன் இருப்பான். நம்ம வீட்டுல 10ல் 1 ஏதோ ஒண்ணு நல்லதா இருக்கும். அது மாதிரி ஒருத்தன் சொல்றான், வேணாம் அவனை சாகடிச்சுட்டு அந்த ரத்த பழிய நம்ம மேல ஏத்துக்க வேண்டாம், நம்ம குழியில வேண்டாம் போட்டுடலாம், அவனை சாகடிக்க வேண்டாம், ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு அவனை என்ன பண்றாங்க, அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டு, அவங்க அப்பா அவ்வளவு சூப்பர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, பாசமா பாத்துட்டாரு. அப்பா இவன் மேல மட்டும் பாசமா இருக்கிறான், இவன் சொல்லத்தெல்லாம் அப்பா கேக்குறான்னு சொல்லி அவனை ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தூக்கி ஒரு குழியில போட்டு என்ன பண்றாங்க, அவனை வித்து போட்டுறாங்க. அவனை வித்துடுறாங்க. அவன் கத்துறான், ஐயோ அண்ணா காப்பாத்துங்கன்னா ஒரு ஆளும் காப்பாத்த வரல. ஆமா பாட்டியா, நம்மள யாரு காப்பாத்த வருவா, கடவுள் தான் வரணும். ஆமா, காப்பாத்த ஒருத்தர வரல. அப்புறம் ஒருத்தவங்க வியாபாரி போறாங்க, அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, அவனை எடுத்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அவனை வித்து என்ன பண்றாங்க, சேல்ஸ் பண்ணி ஒரு தேசத்துக்கு போகிறான். என்ன தேசம் தெரியுமா, எகிப்து என்கின்ற தேசத்துக்கு போகிறான். அந்த தேசத்துக்கு போன பிறகு எங்க போறான் தெரியுமா, நேரா ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறான். அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் பழிய போட்டுடுறாங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஏளனமா கேவலமா நம்ம வாழ்க்கையில உயர்வு இல்லாம இருந்தா நம்ம மேல எல்லாரும் பழி சாட்டுவார்கள். வீட்டுல ஒரு பொருள் காணும்னா இவங்கதான் தூக்கிட்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் வேலைக்கு போறவங்க எல்லாம் என்ன நடக்குது. ஆமா, சரி பாட்டி, சரி நான் சொல்லத்த கொஞ்சம் நிமிஷம் கேளுங்க, நான் சொல்லி முடிச்சிருக்கேன். பாட்டி நல்ல கதை சொல்றாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நேரம் உட்காருங்க முடிச்சிடலாம். பொய் சொல்றாங்க, அவன் மேல என்ன பண்றாங்க, பொய் சொல்றாங்க, தவறான குற்றங்கள்லாம் சாட்டுகிறாங்க, அவனை பாவத்தை செய்வதற்கு தூண்டுறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அவன் என்ன பண்றான், நான் ஒரு தப்பம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல இருந்த போது சிறைச்சாலைக்கு போறான், ஜெயில தூக்கி போடுறாங்க. அங்கேயும் உண்மையா இருக்கிறான். கடவுள் அந்த ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் தேசத்துல ஒரு ராஜா கனவு காண்றாரு. அந்த கனவை பத்தி யாராலையும் சொல்ல முடியலையா. இப்ப நான் கனவு காண்றேன், அது என்ன அர்த்தம் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமா, ஐயா நீ கனவு காண்ற உனக்கு தான் அர்த்தம் தெரியும், என்கிட்ட கேக்குற அப்படின்னு பாட்டி அம்மா சொல்ற மாதிரி அது மாதிரி எல்லாம் நிறைய பேசுவாங்க. அப்போ இவங்கிட்ட வராங்க, இங்க ஒரு சொப்பனக்காரன் இருக்கிறான், அவங்கிட்ட அவன் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும், அவங்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவோம். அது போல ராஜா என்ன பண்றாரு, கூப்பிட்டு அனுப்புறாரு. ஜெயில இருந்து வெளியே வரான், அவங்களும் கதை சொல்றாங்க, ஷார்ட்டா சொல்றேன். கடவுள் என்ன பண்றாரு, அவனை அந்த தேசத்துல உயர்த்தி வைக்கிறார். தேசத்துல பஞ்சம் வர போகிறது, தேசத்துல அழிவு வர போகிறது, நீங்க என்ன பண்ணும், அறுவடை நாட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைங்க சொல்லி அவன் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறான். கடைசியில என்ன நடக்குது தெரியுமா, முழு தேசமும் பஞ்சத்தில் இருக்கும் போது இவனை யார குழியில போட்டாங்களோ அவனுக்கு கடவுள் நல்ல வெளிப்பாடை கொடுத்ததுனால அவன் இருக்கிற ஊர் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கு. குழியில போட்டவன அண்ணன் தம்பி எல்லாம் பல ஆண்டுகள் பிற்பாடு தேடி வரும்போது இவன் யாருன்னு தெரியல. இருக்குது செல்வி, 10 வருஷம் கழிச்சு நான் வரேன்னா எப்படி இருக்கும், செல்வியா தெரியல, வளர்ந்துட்டு இருப்பாங்க, முகம் மாறி இருக்கும். அடுத்தது 2 பசங்க இருக்கும், கணவர் இருப்பாரு, பெரிய வீடு இருக்கும், பங்களா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வருவேன். இப்ப செல்வி அதே போல பெரிய இடத்துல இருக்கு. ஆனா இவன் தம்பி எகிப்து போனா, செத்துட்டானா, உயிரோட இருக்கிறானா தெரியாது, உயிரோட இருக்கிறானா எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குது தெரியுமா, கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசத்துல என்ன பண்றாரு, உயர்த்தி வைக்கிறார், மேன்மையை வைக்கிறார், ஆசீர்வாதமா வைக்கிறார். இப்ப அண்ணன் தம்பி எல்லாம் வரும்போது இவன் கண்டுபிடிச்சிட்டான், என்ன குழியில போட்ட அண்ணன் வரான்டா, பழி வாங்கணும்னா நம்ம நினைப்போம். ஆனா அவன் அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. அந்த தேசத்துல ராஜா மாதிரி இருக்கிறான். அவங்க அண்ணனெல்லாம் அந்த தேசத்துல வர வச்சு அந்த தேசத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றணும். இன்னைக்கும் கடவுளுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா இருந்தாருன்னு வச்சுங்களேன், உங்களை யாரு குழியில தள்ள நினைக்கலாம், யாராவது உங்களை தூக்கி மிதிக்க நினைக்கலாம், இவன் வாழ்க்கையில முன்னுக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் இப்பேற்பட்டவங்களை கடவுள் என்ன பண்ணுவார், நிச்சயமாய் உயர்த்தி வைப்பார். நீங்க நல்லா இருக்கணும் தான் என் ஆசை. அடிக்கடி ஏன் உங்களை பார்க்க வர,
எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க, எத்தனையோ ஏரியா இருக்குது, எத்தனையோ இடத்துக்கு போகலாம். ஒரு கல்யாண நாள், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, ஒரு சண்டே கிளாஸ் எல்லாம் உங்களை ஏன் பார்க்கணும்னா நீங்க நல்லா இருக்கணும். ஆனா என்ன பண்றீங்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, 8ஆவதோட நின்று போயிடுறீங்க. நல்லா படிக்கணும், உங்களுக்கு அவ்வளவு சலுகை இருக்கு இந்த தேசத்துல. ஆனா நின்னு போறாங்க. ஏன் நின்னு போறாங்கன்னு எனக்கும் தெரியல. 8ஆவது முடிச்சுட்டா கலெக்டர் ஆயிட்டேன்னு நினைப்பு. 8ல இருந்து 10க்கு போங்க, 10ல இருந்து 12 போங்க, 12ல இருந்து காலேஜ் போங்க, காலேஜ்ல இருந்து நேரா கவர்மெண்ட் வேலைக்கு போங்க. உங்களை யாரு படிக்க வேணான்றாங்களா? படிக்க வைக்கணும்னா சொல்லுங்க, இந்த டீச்சர் இருக்கிறாங்க படிக்க வைப்பாங்க. ஆமா, அவங்களும் இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க. என்ன எதுக்கு சொல்றேன்னா, கடவுள் எந்த மனுஷனையும் தரித்திரத்தோட இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நம்மளே அழிச்சுக்கிறோம். நீ என்னைக்குன்னா நான் தான் 8ஆவது பச்சேன், நீயாவது 10ஆவது போடான்னு அனுப்புறீங்களா? 8ஆவது வரைக்கும் வந்துட்டான், சரி அடுத்தது 10ஆவதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அடுத்தது ஒரு புள்ளைய பெற்றுட்டு அது பாட்டுல எங்களை மாதிரியே சுத்தி நீங்க நினைக்கிறீங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், இன்னும் நல்லா வளரட்டும், அடுத்தது ஒரு வீடு கட்டணும், கவர்மெண்ட் வேலைக்கு போட்டோம், இவங்களால ஒரு மதுராத்துல ஒரு பிளாட் வாங்கி போடட்டும் நாங்க நினைக்கிறோம். நீங்க அதே இடத்துல தான் இருப்போம். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் கடவுள் என்ன பண்ணுவாரு, உங்க தேவைகளை சந்திப்பா. நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு பாருங்க எத்தனையோ ஃபேமிலி இல்ல, ஆனா பாருங்க தட்டு, டம்ளரு, எக்ஸாம் பேடு, நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, அதனால நம்பி என்ன பண்றாங்க, பசங்க போயிட்டு நல்லா எக்ஸாம் எழுதட்டும், நல்லா படிக்கட்டும், பென்சிலு பேனா. அண்ணன் பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கு உங்களை பாக்குறதுக்கு. அண்ணன் ஜான் பீட்டர் அண்ணன். அதுதான் சொல்றேன், உங்களுக்கு எங்கேயோ இருக்கிறவங்க கேட்காமலே உதவி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களை ஆசீர்வதித்த கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்க என்ன பண்ணுவா, பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அன்பு பத்தி பேசணும்னா எதை வேணாலும் பேசலாம். அம்மா பார்த்து நல்லா இருக்கிறியா சொல்லது வேற, அம்மாவுடைய தேவைகளை சந்திக்கிறது வேற. ஏசப்பா அதை தான் பண்ணாரு. அவர் இந்த பூமியில மனுஷனா வந்ததுக்கு காரணம் என்ன, எறும்புக்கு எறும்பு உதவி செய்ய முடியும், அதோட பாஷை புரியும். கடவுள் அங்க இருந்து பேசினா நாம் பயந்து விடுவோம் சொல்லி கடவுள் மனிதனாக பூமியில் வந்தார். எப்பா என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லுங்க, நான் உங்க பிரச்சனைகளை மாற்றுவேன். இன்னைக்கு நம்ம கஷ்டம் இல்லாத இது மாதிரி ஆயா கிட்ட போய் சொல்றோம், இந்த ஆயா போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்றேன். ஆமா ஆமா, அற்புதம் செய்தார், அதை சொல்றாங்க பாட்டி. ஆமா, இதெல்லாம் கடவுள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவார், செய்வார். உங்களுக்கு கொடுத்த இந்த ஃபேமிலிக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமா இருக்க உதவி செய்யுங்க. அவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைச்சு நன்றியுள்ளவர்களா இருக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுக்கு துணி கொடுத்த சென்னையிலிருந்து கடந்த நாட்கள்ல வந்த அக்காவையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் நினைக்கலாம் என்ன கொடுக்கறத கூட வீடியோ எடுக்கிறாங்க, அப்படி அல்ல. இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருவர் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற மாட்டார்களா, இல்லை தேவையுள்ள ஜனங்களை போய் சந்திக்க மாட்டாங்களா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் செய்கிறோம். எத்தனையோ பேர் தேவையோடு இருக்கிறாங்க. நம்ம பகுதியில், நம்ம ஊரில், நம்ம வீட்டை சுற்றி யாரோ ஒருவர் தேவையோடு இருக்கிறாங்க. அந்த தேவையை புரிந்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். இந்த பிள்ளைகளுடைய தேவையும் சொல்லாமலே ஒருவர் உதவி செய்தார்கள். அவங்க குடும்பத்தை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு துணி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த உதவிகளை அரிசி வாங்கி கொடுக்கலாம், அவங்கள படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு ஒரு டீச் பண்ண முடியும். ஒரு டீச்சராக இருக்கணும்னா வந்து டீச் பண்ணலாம். நிறைய விஷயங்களை இப்பகுதி மக்களுக்கு நீங்கள் செய்யலாம், உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கும் செய்யலாம். நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்களும் செய்ய நாங்கள் ஆசைப்படுகிறோம்.
அதை செய்து முடிப்போம். இதை தொடர்ந்து செய்ய இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மக்கள் இப்படியே இருக்கக்கூடாது, அடுத்த ஒரு நிலைமைக்கு போகணுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். பல ஆண்டுகளாக செய்தாலும் இவர்களுடைய சில மனநிலைமைகள் மாறவில்லை. அதில் அவங்க மாற்றம் வரணும். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்குற நீங்களும் உங்கள் பகுதியில் உள்ள மக்களை போய் சந்தியுங்கள், பேசுங்கள், பழகுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராய் மாற்றுங்கள். இந்த மக்களை எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும், எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவங்களுக்கு தான் முதல்ல எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். இவங்கள தான் போய் பார்க்குறோம், இவங்கள தான் கூப்பிட்றோம். ரொம்ப பாசமுள்ள மக்கள், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை நேசித்த ஆண்டவர் இவர்களையும் நேசிக்கிறார் என்பதை நாம் வாயில் சொல்வதல்ல, அது வாழ்க்கையாய் வாழ்ந்து காமிக்க வேண்டும், செயலில் செய்ய வேண்டும் என்று நான் செய்ய ஆசைப்படுகிறேன். அதை செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியம் நடந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய வருகை மட்டும் இதை செய்ய வேண்டும். இந்த பகுதியும் மட்டுமல்ல, அநேக பகுதிகளில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் செய்த சில புகைப்படங்கள், ஊழியம் செய்த புகைப்படங்களை உங்களோடு ஷேர் பண்ண ஆசைப்படுகிறோம். இந்த வீடியோ முடிவில் சில புகைப்படங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை செய்தாலே போதும், கர்த்தர் கிரியை செய்வார். இந்த வீடியோ பார்த்ததுனால உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் ஏவினால் உங்களுடைய பகுதியிலும் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. God bless you. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். உங்க வீடு எல்லாம் என்ன பண்ணணும், குருச வீடுல இருந்து எல்லாருடைய வீடும் மாடி வீடாய் மாற வேண்டும். இவருடைய இரங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.